ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தின் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்துல விருத்தி அடைதல் என்று சொல்லி ஒரு புதிய தலைப்பிலே இந்த புதிய மாதத்திலே ஒரு புது ஆசீர்வாதமாக நாம் அனைவரும் விருத்தி அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஆவியானுடைய துணை கொண்டு தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமந்த தெய்வமே. பார சிலுவையோ என் பாவ சிலுவையோ, நீ சுமந்தது என் பாவ சிலுவையோ. உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால், உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். தீய சிந்தனை நான் நினைத்ததால் சிரசில் முள்முடி நான் சூட்டினேனையா. உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார், உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். அசுத்த பேச்சுக்கள் நான் பேசி மகிழ்ந்ததால், கசப்பு காடியை நான் குடிக்க கொடுத்தேனே. உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால், உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். என் பெருமை கோபத்தால் கண்ணம் மறைந்தேனே, என் பொறாமை எரிச்சலால் விழாவில் குத்தினேனே. உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால், உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உம்முடைய உள்ளம் என்னுடைய பாவத்தை நிமித்தமாய் உடைந்ததோ ஆண்டவரே, மீண்டும் மீண்டுமாய் உம்மை உடைக்காதபடி உடைய பரிசுத்த பாதையிலே நடத்த உதவி செய்யும். இப்பொழுதும் பேசுகின்ற வார்த்தையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, என்னை மறைத்துக் கொள்ளுங்க, நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். விருத்தி அடைதல் என்ற தலைப்பிலே நாம் பார்க்கலாம். முதலாவது யார் யார் விருத்தி அடைந்தான்னு சொல்லி நேரத்தை கருதி ஒரு 4 நபர்களை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது ஈசாக்கை குறித்து பார்க்கலாம். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 26:13. அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். அவன் என்று சொல்லும் போது யாரை குறிக்கணும் சொன்னா ஈசாக்கை குறிக்கிறது. நம்முடைய முப்பெரும் 3 பிதாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அதுல 2வது பிதா யாரு? ஈசாக்கை குறிக்கிறது. ஈசாக்கு வர வர ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்தான். அதிகமா அவனுடைய செல்வம் எல்லாம் பெருகுச்சுன்னு சொல்லி பாக்குறோம். பாத்தீங்கன்னா அங்க அடுத்த வசனத்துல 14ஆம் வசனத்துல அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரன் எல்லாருமே பெருகுனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் பெருகிறதற்கு என்ன காரணம்னு சொல்லும்போது 12ஆம் வசனம் பாருங்க. 12ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். பாத்தீங்களா, அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன்னா அவன் 100 மடங்கு பலன்னா அது ஒரு பஞ்ச காலம் பாருங்க. அது ஒரு பஞ்ச காலத்துல அவன் விதை விதைக்கும் போது 100 மடங்கு பலன். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்தான். நீங்களும் நானும் வர வர விருத்தி அடைய வேண்டும், நாம் பெருக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இவன் செய்ததுக்கு காரணம் என்னன்னா 26:2-3 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன்.
பாத்தீங்களா, அது வந்து பஞ்சகாலம். முதல் வசனத்துல அந்த பஞ்ச காலத்துல ஆண்டவர் அவனிடத்துல தரிசனமாகி, நான் உனக்கு சொல்ற இடத்துல நீ தங்கியிரு, அங்க உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்றார். உடனே இவன் கீழ்ப்படிந்து அந்த என்ன ஆண்டவரே இது பஞ்சகாலமா இருக்க, இங்க இருக்க சொல்றீங்களே, அப்பெல்லாம் எதுவுமே கேட்கல. கர்த்தர் என்ன சொன்னாரோ ஆபிரகாம் அப்படி கீழ்ப்படிந்தார். அதே போல ஈசாக்கு என்ன பண்றாரு, கீழ்ப்படுகிறார். அதனாலதான் அவர் வர வர ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்தான் சொல்லப்படுது. இரண்டாவது காரணம் கீழ்ப்படிதல். முதலாவது கீழ்ப்படிதல். இரண்டாவது பாருங்க, வாசிக்கலாம். 18ஆம் வசனம் வாசிப்போம். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டார். பாருங்க, இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, தூர்த்து போட்டவைகளை திரும்பமாய் தோண்டி அந்த நீரூற்றுகளை புறப்பட பண்ணினான். மண்ணை தூர்த்து போடுறதுனால மண்ணினால நிரப்பிடுவாங்க. அதுதான் தூர்த்து போடுறதுல ஒரு காரணம். அந்த தூர்த்து போடும்போது அந்த எல்லாம் பழசெல்லாம் வந்து தூர்த்து போட்டதெல்லாம் என்ன பண்றான், அதெல்லாம் தோண்டி எடுத்து புதிய நீரூற்றுகளை ஏற்படுத்தி அதற்கு தகப்பன் என்ன பேரிட்டாரோ அந்த பெயர்களை எல்லாம் புது பெயரிடுறான். அந்த தூர்த்து போட்டக்காரன் நீங்களும் நானும் எத்தனை காரியங்களை தூர்த்து போட்டிருக்கிறோமோ அந்த காரியங்கள்லாம் ஆண்டவருடைய நாமத்தினாலே புதுப்பித்து புது நீரூற்றுகள், ஜீவ நீரூற்று நமக்குள் வரும்படியாக, புது நாமத்திலே அதை அழைக்கும்படியாக, கர்த்தர் நம்மை புது நாமத்திலே சொல்லி அழைக்கும்படியாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஈசாக்கு என்றால் நகைப்பு என்று பொருள். அவன் வாழ்க்கையிலே ஒரு நகைப்பு, ஒரு இனிமை, அவனுடைய சிரிப்பு, அவனுடைய மகிழ்ச்சி அந்த வாழ்க்கையிலே காணப்பட்டது. மூன்றாவது பாருங்க, வாசிக்கலாம். 26, 21 வாசிங்க. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பாருங்க, இதுல வந்து அவன் பொறுமையோட இருக்கான். அவன் துறவெல்லாம் வெட்டி நல்லா தண்ணி வந்த உடனே என்ன பண்றாங்க, கேராரூர் மேய்ப்பர் வந்து இந்த தண்ணீர் தங்களுடையதுன்னு வாக்குவாதம் பண்ணான். சரி, அப்படியே பொறுமையா விட்டுட்டு வந்துடும். திருப்பி இன்னொரு இடத்துல வந்து தோன்றாங்க. அங்கேயும் வந்து அவங்க இப்ப வாசிக்க கேட்டாலே அங்கேயும் வந்து வாக்குவாதம் பண்றாங்க. அதுக்கு சித்னான்னு பேரிட்டான். பின்பு அங்கிருந்து பெயர்ந்து வந்துடுறான். வேண்டாம், இவங்ககிட்ட துஷ்ட கண்டா தூர விலகுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா. சங்கீதம் 1ல கூட துன்மார்க்குடைய வழியில் நில்லாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார்ந்தத்துல உட்காரமலும் இருக்கேன்னு சொல்றாங்களே. அத மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாரு, ஈசாக்கு பொறுமையோடு ஹேண்டில் பண்றான். எதுவுமே வாக்குவாதம் பண்ணல, அவங்கதான் வாக்குவாதம் பண்ணாங்க. அப்போ அவன் வர வர விருத்தியானது காரணம் முதலாவது அவனுடைய கீழ்ப்படிதல். இரண்டாவது எல்லாம் தூர்த்து போட்ட காரியெல்லாம் புதுமையாக புதுப்பித்து கொண்டான். மூன்றாவது பாருங்க, அவன் வந்து என்ன பண்ணா, பொறுமையோடு வாக்கு தத்தத்தின் பிள்ளையாக பொறுமையாக உபத்திரவங்களை என்ன பண்ணா சகித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. 24 பாருங்க, அதிலே 26, 24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். இங்கதான் அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதம் அவருக்கு கொடுக்கிறாரு. அதாவது வம்ச வழியான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பாருங்க, 28ஆம் வசனத்தை வாசிங்க. அதுலயே அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். பாத்தீங்களா, சாட்சி பகரக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தான். எதிரிகள் மத்தியில அவங்க எல்லாம் வராங்க பாருங்க. அபிமெலேக்கு, அவன் சிநேகிதனாகிய அகுசாத்து, அவன் சேனாபதியாகி பிக்கோல், 3 பேரும் அவன் இடத்துல வராங்க. அப்ப ஈசா கேக்குறான், நான் தான் உங்களை விட்டு விலகி வந்துட்டேனே, நீங்க ஏன் திரும்ப என்னை வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கார். பாத்தீங்களா, அவன் பொறுமையோட ஹேண்டில் பண்ணதுனால, பொறுமையோட அமைதலோடு இருந்ததுனால, வாக்குத்தத்தம் பண்ணினதை அவன் சுதந்திரிப்பான்ற நிச்சயத்தோடு அவன் பொறுமையா இருந்ததுனால அவன் கிடைத்தது என்ன, எதிரிகள் மத்தியில அவன் ஒரு சாட்சி பெற்றான். நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறாராம் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு என்ன செய்யணும், உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. எவ்வளவு பெரிய சாட்சி பார்த்தீங்களா. உடனே பாருங்க, அடுத்தது வந்து அவன் பேசுறதெல்லாம் கேட்கிறான். எதிரிகள் மத்தியில சாட்சி பகர பெற்றாங்க. அடுத்தது பாருங்க, 30ஆம் வசனம். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். அடுத்தது வாசிங்க. அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கு ஒருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான்.
அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடே போய்விட்டார்கள். பாத்தீங்களா, இது என்னன்னா அவங்க விருந்து பண்றாங்க. அவங்க வந்தாங்களே, அவங்களுக்கு சும்மா சாப்பாடு போட்டு அனுப்பியிருக்கலாம்ல, இல்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்திருக்கலாம். இல்ல, ஆனா அவன் என்ன பண்றான், விருந்து பண்றான். எதிரிகளை மன்னித்து அவங்க செஞ்ச கஷ்டங்கள் எல்லாம், அவங்க பண்ண வாக்குவாதம் எல்லாம் எல்லாத்தையும் மறந்து அவன் எதிரிகளுக்கு என்ன பண்றான், விருந்து பண்ணான். விருந்துனா அந்த நாட்கள்ல ஒரு ஆடு அடிப்பாங்க, ஒரு கொழுத்த கன்று அடிப்பாங்க, அதுதான் விருந்துங்க. அப்படிப்பட்ட ஒரு விருந்தை பகைவருக்கு செஞ்சு கொடுத்து அவன் என்ன பண்றான், சமாதானத்தோடு உடன்படிக்கை செய்து அனுப்பிவிடுறான். அதனாலதான் ஈசாக்கு வர வர ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்படுது. நீங்களும் நானும் ஈசாக்கை போல அவன் சிறு வயதிலேயே பொறுமையோட இருந்தவன், தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவன். ஈசாக்கை பலியிட அழைத்து போகும்போது அவன் ஒரு 17 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபனாய் இருந்தான். கணக்கிட்டு பார்ப்போம். அப்படி இருக்கும்போது அவன் வாலிபனா இருக்கான். அப்பா தகப்பனே, பலியிட நெருப்பு இருக்கிறது, விறகு கட்டை இருக்குது, பலியிட ஆடு எங்கேன்னு சொல்லும்போது கர்த்தர் பார்த்துக்கொள்ளான்னு சொல்வது அமைதியோடு தகப்பனோடு போகிறான். கட்டையெல்லாம் அடுக்கி வச்சாங்க. அது மேல இவனை படுக்க வச்ச போது, இந்த காலத்து பிள்ளைகளா என்ன ஏன் இங்க படிக்க வைக்கிறீங்க, ஏன் எனக்கு அப்படி செய்யறீங்க, திமிரிக்கிட்டு வருங்க இல்லையா. ஆனா ஈசாக்கு அப்படி செய்யல. நல்ல ஒரு வாலிபன், எங்க அப்பா செய்யறது, எங்க பெற்றோர் செய்யறதெல்லாம் எனக்கு நன்மைக்காக அப்படின்னு சொல்லி அமைதலா படுத்துறான். அவன் கண்ணை கட்டிட்டாங்க. அந்த பலிபீடத்தோட அவன் கயிறை சொட்டி கட்டிட்டு கத்திய ஓங்குற வரைக்கும் ஆண்டவர் பொறுமையோடு இருந்தா. பிரியமானவர்களே, ஈசாக்கு சிறு வயதிலேயே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாய் காணப்பட்டான். அதனாலதான் அவன் வர வர விருத்தி இருந்தான். நீங்களும் நானும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களாய், பெரியவர்களாய் இருந்தாலும் திருமணமானவர்களாய் இருந்தாலும் பெற்றோர்களை கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். தூர்த்து போட்ட எதெல்லாம் நமக்கு முடியல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்ற காரியத்தை இயேசுவின் நாமத்தினாலே அதையெல்லாம் புதுப்பித்து ஜீவ நீரூற்று நமக்குள் வரும்படியாக புது நாமம் இட்டு ஆண்டவர் அழைக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்யணும். அது மட்டும் இல்ல, அவன் வாக்குவாதம் பண்ணாம பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்தான். பகைவர்களால் சாட்சி பகர பெற்றான். அது மட்டும் இல்ல, அவன் எதிரிகள் இடத்துல நல்ல விருந்து பண்ணி சமரசம் பண்ணி சமாதானத்தோடு அவர்களை அனுப்பிவிட்டான். இதனாலதான் அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்று பார்க்கிறோம். சரிங்களா, நம்ம ஒரு பாடலை கூட பாடலாம். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல வந்தார். மோரியாவின் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ரெண்டாவது பார்க்கலாம். ஆதியாகமம் 30:43 வாசிக்கலாம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். பாருங்க, இது யார சொல்லப்படுதுன்னா யாக்கோபை குறிச்சு சொல்லப்படுது. முற்பிதாக்கள்ல இவனும் ஒருத்தன். யாக்கோபு அப்படின்னு சொன்னா ஏமாற்றுபவன் என்ற அர்த்தம். இன்னொரு பெயர் பின்பற்றுபவன் என்ற அர்த்தம். ஏமாற்றுபவனாய் இருந்த அவன் பின்பற்றுகிறவனாய், கடவுளை பின்பற்றுகிறவனாய், பற்றி பிடிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். அதனால்தான் அவனுடைய வாழ்க்கையில என்ன நினைச்சு மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரனும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அவன் இப்படி விருத்தி அடைந்ததுக்கு இவனுக்கு என்ன காரணம்? 25:32 அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சிரேஷ்ட புத்திர பாவம் எனக்கு என்னத்திற்கு என்றான். பாத்தீங்களா, இது என்ன அப்படின்னு சொல்லும் போது யாக்கோபு அந்த சிரேஷ்ட புத்திர பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சியா இருந்தான். எப்படியாகிலும் நமக்கு அந்த சிரேஷ்ட முதல் மகன் என்ற ஒரு உரிமையை பெற்றுக்கொள்ள ரொம்ப ஆசையானான். சமயம் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஏசா ஒரு நாள் வேட்டையாடிட்டு வரும்போது இவன் நல்லா வீட்டுல நல்ல சிவப்பான கூழை தயாரித்து கொண்டிருந்தான். அதை பார்த்த உடனே ஏசா ரொம்ப களைப்புல, எனக்கு அந்த கூழ்ல கொஞ்சம் குடு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா இவன் சொல்றான், அப்படின்னா அந்த கூழ்
கூழ் வேணும்னா உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு அப்படின்னு சொல்றான். உடனே இவன் என்ன சொல்றான், ஐயோ அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், இது எவ்வளவு பெரிய காரியம், இத போய் நீ கேக்குறிய இந்த கூழுக்காக அப்படி எல்லாம் சொல்லி இருக்கணும் ஏசா. ஆனா அப்படி சொல்ல அவன் என்ன சொல்றான், நானே சாக போற மாதிரி இருக்கிறேன், எனக்கு இந்த சேஷ்ட பாகம் புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்குன்னு சொல்லி 32ஆம் வசனத்துல சொல்றத பாக்குறப்ப அததான் நம்ம வாஸ்தவம். பாத்தீங்களா எப்படி பாருங்க. உடனே யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு, சாப்பிட்டுட்டு அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்ன செய்யறது, அதனால எனக்கு ஆணையிட்டு கொடுன்றான். அப்படி யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றும் கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படியாக ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணினான், விற்று போட்டான். பாத்தீங்களா. ஆனா யாக்கோபு அதை விரும்பினான். எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவர்கள் வர வர விருத்தி அடைவார்கள். பிரியமானவர்களே, சேஷ்ட புத்திர பாகம் என்பது நம்முடைய ஆண்டவருக்கும் நமக்கும் முதல் தரமான உறவு இருக்க வேண்டும். தகப்பன் மகன் என்ற உறவு இருக்க வேண்டும். இதை நாம் அலட்சியம் பண்ணக்கூடாது, அதை நாம் விரும்ப வேண்டும். யாக்கோபு அதை விரும்பினான். பாருங்க அவன் விடிய விடிய போராடி வெற்றி கண்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டான். வாசிக்கலாம் 32:26 பாருங்க. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். பாத்தீங்களா, நீர் என்னை ஆசீர்வாதத்தாலோடையும் போக விடேன்னு சொல்றான். அதனால அவர் பாருங்க அவனுடைய பெயரை அவர் மாற்றினார். யாக்கோபுன்ற பெயரை இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இஸ்ரவேல் என்றா தேவனோடும் மனிதனோடும் போராடி வெற்றி கொண்டவன், மேற்கொண்டவன். அதனால அவனுக்கு இஸ்ரவேல் என்ற பெயரை இடுறார், புதிய நாமத்தை தரிப்பிக்கிறார். எனவேதான் அவன் வர வர அவன் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 25ஆம் அதிகாரத்துல இப்ப நான் சொன்னதுபடி பாருங்க, சேஷ்ட புத்திர பாக்கியத்தை எவ்வளவு ஈஸியா அவன் வெற்றி போட்டான். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடாதபடி ஆண்டவரோடு உரிமை பாராட்டி அந்த உரிமையை நாம் காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். பாருங்க அதே 31:40 வாசிங்க. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். பாருங்க, இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாத்தினேன். பாருங்க, அவங்க மாமாட்ட சொல்றாரு, பகலின் உஷ்ணத்தை உழைப்பு, உண்மையான உழைப்பு செஞ்சு அவங்க மாமாவுடைய எல்லா ஆடு மாடுகள்லாம் பெருக்குனா இவனும் தனக்கு பெருக்கி கொண்டான். 20 வருஷம் 7 வருஷம் பாருங்க, 7 வருஷம் அந்த மகளுக்காக, 7 வருஷம் ராகேலுக்காக, 7 வருஷம் பாத்தீங்கன்னா லேயாளுக்காக, அப்புறம் 6 வருஷம் மாமனுக்காக. அவ்வளவு உழைப்பு, அவ்வளவு பகல்ல வெயிலு இரவுல நிலவு அப்படிலாம் நான் கஷ்டப்பட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இவ்வளவு வருஷம் உழைச்சேன், நீங்க எத்தனை தடவை 10 தடவை என்னுடைய சம்பளத்தெல்லாம் மாத்துனீங்கன்னு சொல்றான். ஆனா பொறுமையோடு அந்த இடத்திலே அவன் உழைக்கிறவனாய் காணப்படுகிறான். உழைப்பு முக்கியங்க, உழைக்காம யாரும் பெருக முடியாது, உழைக்கணும். பாருங்க, ஈசாக்கு விதைத்தான், அதனாலதான் 100 மடங்கு பலம் கிடைச்சது. சாமியனை உயர்த்து வரத்தன்னு ஒரு சோம்பேறியா உட்கார்ந்து இருக்க கூடாது, இவன் உழைத்தான், அதனால வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அப்புறம் பாருங்க 32 பாருங்க 32:10. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரனல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். பாத்தீங்களா, எவ்வளவுதான் வர வர விருத்தி, அவ்வளோ சேர்த்துக்கிட்டு வர்றாங்க, தாங்க முடியல, அவ்வளோ பாரமும் அவ்வளோ பெருக்கம் வந்துருச்சு. வர வர விருத்தியாகி அவன் மிகவும் பெரியவனாய் இருக்கின்றான் என்று பார்க்கிறோம். அவன் சொல்றான், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான், ஆண்டவரே வெறும் கோலுமாய் தடியுமாய் இந்த ஊரை விட்டு கடந்து போனேன், ஆனா நான் 2 பரிவாரங்களோடு வர கிருபை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். காரணம் என்ன தெரியுமா, அவன் ஆண்டவரோடு கொண்டுள்ள உறவை அவன் மதிக்கிறவனாய் காணப்பட்டான். அவங்க பெற்றோர்கள் சொன்ன உடனே கீழ்ப்படிச்சு அவனும் அந்த ஊருக்கு போனான், மாமந்த வீட்டுக்கு. நல்லா உழைச்சான், நல்லா ஆண்டவருக்கு உண்மையா இருந்தான். அப்படிப்பட்ட காரியங்கள் அவன் செய்தபடினாலதான் என்னாச்சு, அவனும் ஐஸ்வர்யமாகி அவனும் பலத்தவனானான், வர வர விருத்தி அடைந்தான் என்று பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஈசாக்கை போல யாக்கோபை போல ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? அந்த சுதந்திர பாகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா
பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார பாக்கியத்தை கண்டிப்பாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் வேறு அவர் வேறு. கெட்ட குமாரன் போனது போல நாம் போய்விடக்கூடாது. கெட்ட குமாரன் தகப்பனுடைய அன்பை விட்டு அவன் பிரிந்து போனான். அப்படி அல்ல பிரியமானவர்களே, ஆண்டவரோடு நாம் எப்போது இருக்கணும். அந்த தகப்பனுடைய அன்பு என்னைக்காவது என் மகன் வருவானா என்று காத்து கொண்டான். ஆனால் ஒரு நாள் வந்தபோது தகப்பனுடைய அன்பு அவனை நேசித்தது. உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்க்கிறார். நான் உங்களை இரு பரிவாரங்கள் இருக்கும்படியாக உங்களை விருத்திக்க பண்ணுவேன், வர்த்திக்க பண்ணுவேன், பெருக பண்ணுவேன், பலுக பண்ணுவேன் சொல்லி வாக்கு கொடுக்க அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஒரு பாடலை கூட பாடலாம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏலோகேமே எலோகேமே எலோகேம் உம்மை துதிப்பேன். ஏலோகேம் 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 உம்மை துதிப்பேன். அடுத்தது பாருங்க, மூன்றாவது யாரை வர்த்திக்க பண்ணினான்னு சொல்லி பார்க்கும்போது வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். பாருங்க, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஒரு பங்குனா நாளைக்கு 2 பங்கு, அடுத்த நாள் 3 பங்கு, அடுத்த நாள் எப்படி முடியும்? தாவீதை குறிச்சு சொல்ல இதேதான் 1 நாளாகவும் 11:9 நீங்க குறிச்சு வச்சு வீட்டுல வாசித்து பாருங்க. அதே வசனம் தான் அதற்கு. நாளுக்கு நாள் எப்படின்னு போது அவர் பாருங்க, அவன் தாவீது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவனா. ஆண்டவர் சொல்றாரு, என் பிரியமான தாசன் அப்படின்னு சொல்றார். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீதை குறித்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 5:10 எவ்வளவு நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பாத்தீங்கன்னா 5ல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படுறான். அடுத்தது அந்த ஜனங்கள்லாம் சொல்றாங்க, நீர் தான் என்னுடைய எலும்பும் எங்களுடைய மாம்சமானவர்கள், நாங்க தான் உங்களுடைய எலும்பும் உங்களுடைய மாம்சமானவர்களா இருக்கிறோம். நீங்க வாங்க, சவுல் வரத்துக்கு முன்னாடியே உங்களை தான் நாங்க இது பண்ணோம், அதனால நீங்க இஸ்ரவேலை மேய்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்றாங்க. பாருங்க, அப்படியா தாவீது ராஜாவாகும் போது 30 வயது உடையனா 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்றான்னு போடுங்க. எப்ரோனிலே யூதான் மேல் 7 வருஷமோ 6 மாதம் 7.5 வருஷம். அடுத்தது எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதா மேலும் 33 வருஷம். ஆக 40 வருஷத்துக்கு மேல அவன் என்ன பண்றான்? ராஜ்யபாரம் பண்றான். இதெல்லாம் பண்ணிட்டு தான் இதெல்லாம் நல்லா தன் கோட்டையை விரிவுபடுத்தினான். ரொம்ப நல்ல அருமையான ஒரு ஆட்சி ஆள்றான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோட இருந்தது. முதல் காரணங்க, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தபடினால்தான் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, வாசிக்கலாம். 2 சாமுவேல் 3:1. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். பாத்தீங்களா? அதுலயும் வர நாளுக்கு நாள் சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போற. எந்த ஒரு மனிதனோடு ஆண்டவர் இருக்கிறாரோ அவர்கள் வர வர பலப்பார்கள், வர வர விருத்தி அடைவார்கள், வர வர அவர்களுக்கு ஆசீர்வாதம் தான் இருக்கும். எனவே நாம் எந்த விதமான அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஒரு மனிதனோடு கர்த்தர் இருக்க வேண்டும், அவ்வளவுதான் நம்ம நினைக்கணும். அடுத்தது பாருங்க, 1 சாமுவேல் 13:14 வாசிங்க. 1 சாமுவேல் 13:14. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை நமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாகி இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். சவுல் பாருங்க,
ஆசாரிகள் செய்ய வேண்டிய காரியத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி வர நேரம் ஆயிடுச்சுன்னு இவரே என்ன பண்ணிட்டாரு, சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளும் என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவனே என்ன பண்ணிட்டான், சர்வாங்க தகன பலியிட்டு முடியும் போது சாமுவேல் வராரு. என்ன காரியம் செஞ்சேன்னு ரொம்ப நீ செய்தது என்ன என்று கேட்கிறாரு. சவுல் வந்து சொல்றான், இல்ல ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போவாங்கன்னு சொல்லிட்டு நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வார்த்தை சொல்லப்படுது. சாமுவேல் சவுலை நோக்கி, புத்தியீனமாய் செய்தீர், ராஜா வந்தாலும் புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் மீறி போனீங்க, கை கொள்ளாமல் போனீங்க, அதனால இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உம்மை விட்டு நீங்கி போயது. கர்த்தர் தமக்கு பிரியமான இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை, அந்த இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் யாரு, அவர் தாங்க தாவீது. தாவீதை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இருதயத்துக்கு ஏற்றவராய் காணப்பட்டார். அவர் இப்படி வர வர விருத்தி அடைந்ததுக்கும் வர வர பலப்பட்டதுக்கும் காரணம் என்ன, அவன் கீழ்ப்படிந்திருந்தான், கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். பாருங்க, இவ்வளோ அருமையான ஒரு ஆட்சி, உண்மையுள்ள ஒரு ஆட்சி ஆள்றான். அது பாருங்க. அப்போஸ்தலர் அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். பாத்தீங்களா, அங்க நடந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்றத பாக்குறோம். அவனை தள்ளி, சவுலை தள்ளி, கீசினுடைய குமாரனாக, முந்தின வசனம் இருக்குது, கீசினுடைய குமாரனாகிய சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அடுத்தது பாருங்க, முக்கியமானது, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். இது தாங்க அவருக்கு ஒரு சாட்சி. அப்ப தாவீது வர வர விருத்தியானது காரணம் இருதயத்துக்கு ஏற்றவனாய்ந்தான். கர்த்தர் அவனோட, சேனைகளின் கர்த்தர் அவனோட இருந்தார். அங்க கோலியாத் வந்தா என்னங்க, யார் வந்தா என்ன, சிங்கம் வந்தா என்ன, கரடி வந்தா என்ன, ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது. கரடியின் தன் சிங்கத்தின் தாடி முடியை பிடித்து இழுத்து ஆட்டை அவன் அந்த சிங்கத்திலிருந்து தப்புவித்தான். அந்த கோலியாத் வந்தார் என்ன, கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டு ஒரே ஒரு கூழாங்கலை சுழற்றி விட்டான். பாருங்க, அது அவன் நெற்றிப்பட எரிந்து அவ்வளோ பெரிய மனிதன் கோலியாத்து அரக்கன் அப்படியே விழுந்தான். அவன் மேலே ஏறி அவன் பட்டயத்தை உருவி அவன் தலையை வெட்டி போட்டான். எப்படிங்க முடிஞ்சிச்சு? தேவன் அவனோடு இருந்தார். கர்த்தருடைய நாமத்தின் மேல் அவன் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். பாருங்க, ஆண்டவருக்கு சித்தமானதையெல்லாம் செய்தான். நீங்களும் நானும் அப்படி செய்யணும். 1 சாமுவேல் 17:34-35 வசனம் வாசிப்போம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். பாருங்க, இதுதான் இப்ப சொன்ன இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவனுக்கு இருந்தது, ஒரு தேவ பலம் இருந்தது, கர்த்தருடைய நாமத்தினால எதையும் செய்ய முடியும்ன்ற ஒரு கிருபை அவனுக்குள் இருந்தது. அதனாலதான் வர வர பலத்தான், வர வர விருத்தி அடைந்தான். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24:6-7 வசனங்களை வாசிங்க. 24:6-7. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். பாத்தீங்களா, எவ்வளவு அருமையான தாவீது பாருங்க. அவ்வளவு சவுல் இவனை ஒரு தெள்ளுப்பூச்சியை போல, ஒரு வேட்டை நாயை போல துரத்தி கொண்டே வந்தான். ஆனாலும் ஆண்டவர் அவனை கையில சிக்கிற மாதிரி அவனை கொலை பண்ற அளவுக்கு சமயத்தை வாய்க்க செஞ்சு கொடுத்தா கூட அவன் மேல கை போடலங்க. கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல நான் கை போட மாட்டேன்னு தன்னோடு கூட வந்தவர்களையும் அது மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை உணர வைக்கிறான். பிரியமானவளை, நீங்களும் நானும் நமக்கு எதிராக வந்தவர்கள் யார் வந்தாலும் நம்ம ஒண்ணுமே செய்வேனா, அமைதலா பொறுமையா போயிருவோம். கர்த்தர் நமக்காக யுத்தங்கள் செய்வார். ஆண்டவர் பாருங்க, அவன் நினைச்சு பார்த்திருப்பான், நான் ஒரு தெள்ளுப்பூச்சி போல எங்கேயோ ஒரு ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், காட்டுல விறுவிறுத்து ஒரு ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு வாழ்வு கொடுத்தாரு. காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருந்த என்னை தூக்கி வந்து ஒரு அரசனாக என்னை உயர்த்தினாரே, இவ்வளவு பெரிய பதவி எனக்கு கொடுத்தாரே, நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்தினான். அவனுடைய தாழ்மை, அவனுடைய விசுவாசம்
விசுவாசம், அவனுடைய உண்மை, கர்த்தர் அவனோடு இருந்த காரியம், அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய், கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனாய், எதிரிகளையும் நேசிக்கின்ற ஒரு அன்புடையனாய் இருந்தபடினாலே அவன் வர வர பலத்தான். இந்த பண்புகள்லாம் நமக்கு இருக்குதா நம்ம பார்த்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு பாடலை கூட பாடலாம். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. குறிக்கப்பட்ட இந்த 3 நபர்களை குறித்து நேரத்தை கருதி இந்த 3ஓடு முடித்துக் கொள்ளலாம். அடுத்தது சாலமோனை குறித்து சொல்லாம நினைத்தேன், ஆனால் நேரத்தை கருதி முடிக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் காலங்களிலே அவரை குறித்து நாம் தியானிக்கலாம். ஈசாக்கை போல நாம் வர வர விருத்தி அடைய வேண்டும். அதே போல யாக்கோபை போல நாம் பலுகி பெருக வேண்டும். தாவீதை போல ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் பெருகினது போல நாமும் பலுகி பெருக அவருடைய நற்பண்புகளை பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா, நல்லவரே வல்லவரே மீட்பரே ராஜாவே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே எங்களுக்கு ஒரு கர்த்தாவே இதோ இந்த தினங்களை காணும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை செய்தீரே, அதற்காய் கோடான கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த மாதத்தின் கர்த்தாவே 2வது தினத்தை காணும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காய் உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாள்ல கூட கேட்ட சத்தியம் அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சரி செய்யக்கூடியதை நாங்கள் சரி செய்து, நாங்கள் மட்டும் ஏன் விருத்தி அடையல, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, நாங்க மட்டும் கடவுளை நம்பி இருக்கிறோம்னு சொல்லி யார் யார் கவலையோடு இருக்காங்களோ கர்த்தாவே, எங்களுடைய குறைவுகள்லாம் நீ நிறைவாக்கி, குறைவோடு இருக்கின்ற மக்கள் அது என்ன குறைவா இருந்தாலும் ஆண்டவரே, கடன் பிரச்சனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, ஏக்கத்தோடு, பெருமூச்சோடு, வியாதியோடு, பலவிதமான மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய காரியங்களையும் நீதாமே பொறுப்படுத்த ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் உம்முடைய சமூகத்திலே விருத்தி அடைந்த ஆண்டவரே சுமூகமாய் ஒரு வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். மக்கள் மத்தியிலே, சமுதாயத்தின் மத்தியிலே சாட்சி பகரும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். ஆமேன்.